கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஐயோ, பொன் மங்கி பசும் பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்று. திரும்ப வாசிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்று. ஆம், இங்கு தேவனுடைய மனுஷனும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுமாக எரேமியா ஒரு புலம்பலை பாடலாய் பாடுகிறார். புலம்பல் பாட்டு பாடுகிறார். அந்த புலம்பல் பாட்டிலே 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆரம்பமே ஐயோ என்றுதான் ஆரம்பிக்கிறார். ஐயோ என்று ஆரம்பித்து போயிற்று என்று முடிக்கிறார். அவருடைய ஆரம்பத்தையும் முடிவையும் நீங்க பார்க்கணும். ஆரம்பம் ஐயோ என்று சொல்லுகிறார். அந்த வசனம் முடியும் போது போயிற்று அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஐயோ என்பது எதை குறிக்கும் அப்படின்னாக்கா அழிவை குறிக்கிறதா இருக்கு. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோரசினே உனக்கு ஐயோ, ஓ கர்த்தர் நல்ல சோதரமே உனக்கு ஐயோ, குமராவே உனக்கு ஐயோ. அப்ப அந்த ஐயோ என்பது ஒரு அழிவை அல்லது ஒரு இறுதி முடிவை குறிக்கிறது. இரண்டாவதாக இந்த வசனம் புலம்பல் 4:1 முடியும் போது போயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பறவை போயிருச்சு, மாடு போயிருச்சு கிடையாது. போயிற்று அப்படின்னாக்கா நான் ஐயோ இழக்க கூடாததை இழந்து விட்டேன். இது என்னை விட்டு போயிரும் நான் நினைக்கல, பறிகொடுப்பேன் நினைக்கல, அல்லது இழந்துருவேன் நினைக்கல. இங்கு அது என் கை மீறி போயிருச்சு, என்னை விட்டு போயாச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையின் வாழ்க்கையில ஓபா என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் மோசைக்கும் மற்றவர்களுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆனா அந்த ஓபா என்கிறவன் ஒரு நாள் மோசையை விட்டு போயாச்சு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. மோசே சொன்னாரு, எப்பா நீ எங்களுக்கு கண்களை போல இருக்கிறாய், வனாந்தரத்துல வழிகளும் உனக்கு தெரியும், நீ என்னோடு கூட வந்தா நல்லமா இருக்கும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டா திரும்ப முடியாது. வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உமக்கு நன்மையானதை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னார். மோசே சொன்னான். அதற்கு ஓபா சொல்லுகிறார், அப்படி அல்ல, என்னால் வரக்கூடாது. இப்ப நல்லா கவனிக்கணும். போயிற்று. எது போயிற்று? இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை அந்த புலம்பல் 4:1 பரிசுத்த கற்கள். கல்லிலேயே கல்லு, பரிசுத்த கல்லு. இந்த பரிசுத்த கல்லே போயிற்று. பரிசுத்த கல்லே ஐயோவாயிடுச்சு. இவ பரிசுத்த கல்லு போயிற்று அப்படின்னா அதுக்காகத்தான் இங்க ஒரு அருமையான சத்தியத்தை சொல்றேன். அந்த என்னாகமம் 19ஆம் அதிகாரம் மன்னிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அங்கு ஓபா கூட இருந்து வழிகாட்ட வேண்டிய அற்புதமான ஒரு மனுஷன். வனாந்தரத்தை இன்ச் பை இன்ச்சா தெரிந்திருந்த மனுஷன். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க. 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான்.
இப்போ போயிற்று. எது போயிற்று? பரிசுத்த கல் கொட்டுண்டு போயிற்று. அதை போலதான் இங்கு மோசையின் வாழ்க்கையில வனாந்தரத்தையும் வழியையும் தெரிந்திருந்த ஓபா மோசையை விட்டு போய்விட்டார். இது எதை குறிக்கிறது? இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க யாரோ ஒரு நபரை ஒரு ஊன்றுகோலாய் பார்த்தீர்கள். அவர்கள்தான் சோத்திர ஒரு ஊன்றுகோல். அதுதான் அவர்கள்தான் என் கை தடி. நான் அவங்க தோலை பிடிச்சுதான் நடப்பேன். அவங்க இருந்தா எனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி. இவங்க எனக்கு முன்னாடி போவாங்க, நான் பின்னாடி போவேன். அவங்க என்னுடைய கஷ்டத்துல புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு வேண்டிய உதவி செய்வாங்க. அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ ஓபாக்களை நீங்க நம்புனீங்க. இந்த ஓபா வேறு யாரும் கிடையாதுங்க. மோசையின் மனைவியாகிய சிப்போராளுடைய அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன். ஒரு விதத்துல மச்சன முறை வேணும். ஆனா சொந்தக்காரனா இருந்து அவன் சொல்லிட்டான், நான் வரப்படாது, வரக்கூடாது, நான் என் தேசத்துக்கு என் ஜனத்துக்கு போகணும். இப்ப போயிட்டு நல்ல வழி தெரிஞ்சவன் போயிட்டான். இதை போலதான் இன்னைக்கு செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவியா இருக்க வேண்டியவர்கள் போய்விட்டார்கள். நீங்க யாரை நம்பி கைப்பிடிச்சீங்களோ அவங்க போயிட்டாங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழலாம், உடன்படிக்கை ஜீவியம் ஜீவிக்கலாம், மரணம் வரைக்கும் பிரியாது இருக்கலாம் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களை விட்டு விலகினவர்களும் தாங்கள் போய்விட்டவர்களும் உங்களை மறந்தவர்களுமாய் மாறிட்டு. அதனால இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ என்று இருக்கிறீர்கள். என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என் சபை இப்படி ஆயிருச்சு, என் உடன் ஊழியக்காரன் இப்படி ஓபா இருப்பான்னு நினைச்ச ஓபா உடன் ஊழியக்காரனா இல்லாம அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப சொத்துறோம் நல்ல திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு திராட்சை பழத்தை சாப்பிட்டுட்டு வானத்தின் மண்ணாவை புசிச்சுட்டு கத்தர் கொடுத்த காடையை புசிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு அவன் கொளுத்து முடிச்ச உடனே ஐயோ போயிட்டானே. இது சாதாரண மனுஷனுக்கு நடந்ததல்ல, தேவ மனுஷன் என்கிற மோசேக்கே நடந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? உங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறது எப்படி? புலம்பல் 4:1 அதை பரிசுத்த கற்களாய் வைத்திருக்கிறது. பரிசுத்த கற்களாய் உங்களை வைத்திருக்கிறது. நீங்க பரிசுத்த கல்லா தேவனுக்கு இருக்கிறது உண்மைன்னா உங்க பரிசுத்தத்துக்கு இடையூறாய் இருக்கிறவர்களையும் உங்க பரிசுத்தத்தை கெடுக்க பார்க்கிறவர்களையும் அல்லது உங்களை போல பரிசுத்தமாய் வாழ முடியாதவர்களையும் ஆண்டவரே வெளியே அனுப்பிடுவார். அவர்களை திரும்பி போக பண்ணுவார். அவன் சொல்றான், நான் என் இனத்தாரிடத்துக்கும் என் ஜனத்தாரிடத்துக்கும் என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப மோசே ரொம்ப அழகான ஒரு வாக்கு சொல்லுகிற, சத்தியம் பண்ணுகிற. மோசே ஓபாட்ட ஒரு சத்தியம் பண்றார். என்ன சத்தியம் பண்றாரு தெரியுமா? அந்த 32 சொல்ல என்னாகமும் 10:32, நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். நீ வாப்பா, கர்த்தர் எனக்கு மன்னாவை கொடுத்தா மன்னா கொடுக்கிற, காடையை கொடுத்தா காடையை கொடுக்கிற, சோத்திரம் கிருபையை கொடுத்தா கிருபையை கொடுக்கிற, தேசத்தை கொடுத்தா தேசத்தை கொடுக்கிற, சோத்திரம் இன்னொரு கோலும் தடியும் கொடுத்தா உனக்கு ஒரு கோலும் தடியும் கொடுக்கிற, எங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிற எல்லா நன்மையும் உனக்கு செய்யறோம் சொல்லி மோசே ஒரு பொருத்தனையும் பண்ணுகிற, அந்த ஓபாவோடு உடன்படிக்கையும் பண்ணுகிற. ஆனால் அவன் தொடர்ந்து வந்ததை போல இல்லை. எனக்கன்பானவர்களே, நீங்க எத்தனை ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, என் சொத்தை எழுதி தரேன்னு சொல்லிருக்கீங்க, நான் என்னத்தை அனுபவிக்க போறேன் நீ வச்சுக்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆனாலும் பாருங்க, நீங்க யாரை நம்பி கைப்பிடிச்சீங்களோ, யாரை நம்பி பொறுப்பு கொடுத்தீங்களோ, யாரை நம்பி பின்பற்ற அவங்களை முன்னாடி போக வச்சீங்களோ, அவர்கள் இன்றைக்கு வேறு திசையாய் போய்விட்டார்கள்.
அதில் தான் இந்த புலம்பல் 4:1 பார்க்கிறோம், பரிசுத்த கற்கள் போயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இங்கு மோசையை விட்டுட்டு ஓபா மட்டும் போகலங்க. இந்த மோசையின் ஊழியத்துல நடந்த இந்த சோத்திர பயங்கரமான சம்பவம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அவனும் ஒரு நாள் பவுலும் சொல்றாரு, ஐயோ பரிசுத்த கற்கள் போயிடுச்சு, நல்ல பொன்னாயிருந்தது போயிடுச்சு, வெள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி பவுலும் புலம்புறார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில போயிற்று என்று சொல்லுவதற்கு யார் காரணமா இருந்தாங்க? யார் போனாங்க? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இங்க கவனிக்கணும், ஒரு ஆழமான வசனத்தை தயவுசெய்து கவனிங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். இப்ப பவுல் புலம்புறாரு, பரிசுத்த கல்லு போயிடுச்சையா. நான் ரட்சிப்புக்கள் நடத்தினேன், நான் சுவிசேஷத்தை சொன்னேன், அப்புறம் ஏன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தேன், நான் இருக்கிற இடத்துல இருக்க வச்சேன். நான் அவனை ஒரு சீசனா உருவாக்கினேன், அவனை சீசனா மூப்பனா ஏற்படுத்தினேன், மூப்பனா இருந்தவனை சீசன் ஆக்கினேன், சீசனா இருந்தவனை அப்போஸ்தலனா மாத்தணும்னு பார்த்தேன். ஆனா அந்த தேமா என்ற பெயருடைய அவன் இப்ப போயிட்டான். எதுக்கு போனான் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து. இவர்கிட்ட இருந்தா நான் மல்டி கலர் ட்ரெஸ் போட முடியாது, இவர்கிட்ட இருந்தா நான் விரும்புற நேரத்துல நான்வெஜ் சாப்பிட முடியாது, இவர்கிட்ட இருந்தா எனக்கு 10 பைசா சேர்த்து வைக்க முடியாது, இவர்கிட்ட இருந்தா எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நான் கொடுக்கணும், செலவழிக்க வேண்டியதா இருக்கும், இவர்கிட்ட இருந்தா என்னுடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், இவர்கிட்ட இருந்தா என்னால எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அதனால இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஹாயா போறேன். போகும்போது பவுலை கூப்பிட்டு, ஐயா நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, சாதாரண கல்லு மாதிரி இருந்த என்னையே பரிசுத்த கல்லா மாத்துனீங்க, வருத்தப்படாதீங்க, நான் போயிட்டு வர்றேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போல, சொல்லாமையே போயாச்சு. இங்க என்ன வேதனைன்னா, அவன் போகணும் தீர்மானிச்சது தேமா என்கிற மட்டும்தான். ஆனா போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுகிறது, கர்த்தர் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான், கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து கல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஒரு கூட்டத்தையே கூட்டு போயாச்சு. நீ அந்த நாட்டுக்கு போ, நீ இந்த நாட்டுக்கு போ, நீ கிரெஸ்கேக்கு போ, நீ கலாத்தியாவுக்கு போ, நீ தல்மாத்தியாவுக்கு போன்னு சொல்லி மற்றவர்களையும் போக சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான்? தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டான். பரிசுத்த கற்கள் கொட்டுண்டு போயிற்று. கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு ஆத்துமா போயிடுச்சு. ஐயோ உபதேசித்து வளர்த்த ஒரு ஆத்துமா போயிடுச்சு. அவன் மட்டும் போகல, மற்றவர்களையும் பிரித்து அங்கங்க அனுப்ப வச்சாச்சு. இதுதான் இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிற ஊழியருடைய நிலைமை. இதுதான் இன்னைக்கு கர்த்தருக்காக பரிசுத்தமா ஊழியம் செய்கிற சபைகளுடைய நிலைமை. இதுதான் இன்னைக்கு கர்த்தருக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உத்தமமான குடும்பங்களுக்கு கிடைக்கிற பலன். ஆனா இந்த பரிசுத்த கற்கள் மோசையின் காலத்துல ஓபா என்கிறவன் கொட்டுண்டு அவன் போயிட்டான். ஆனால் இந்த பரிசுத்த கல் என்கிற தேமா பவுலுடைய காலத்தில் அவருடைய ஊழியத்தை விட்டு போயாச்சு. இந்த 2 பேர்ட்டையும் இந்த பரிசுத்த கற்கள் போயிருந்தாலும் இங்கதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்குது. என்னன்னாக்கா, நீ ஓபாவே
நீ போனாலும் என்னை அழைத்த கர்த்தர் என்னை விட்டு போகவில்லை. அல்லேலூயா. தேமாவே, நீ போனாலும் என்னை அழைத்த கர்த்தர் என்னை விட்டு போகல. ஓபா இன்றைக்கு வருவான். மச்சான் 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 கூப்பிடுவான். மாமா மாமா மாமாம்மா. ஓ, தேமா வருவான். ஐயா ஐயா ஐயாம்மா. பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்மா. சில நாள் கழிச்சு பார்த்தா அந்த உருவமும் அங்க இருக்காது, அந்த சத்தமும் அங்க இருக்காது. ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் உங்க நடுவிலே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை அழைத்த ஒருவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் மரண பரியந்தம் நடத்துகிறார். நீங்க பரிசுத்த கற்கள் என்று சொன்னா பரிசுத்த கல்லாவே இருங்க, பரிசுத்த கல்லாவே இருங்க. சில நேரத்துல நாம் கல்லை போல் இருந்தாதான் கர்த்தருக்காக சாட்சியா வாழ முடியும். சில நேரத்துல கற்களை போல இருந்தாதான் ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு போக முடியும். எப்ப பார்த்தாலும் வாழை இலைய மாதிரியும் முருங்க மரத்தை மாதிரியும் வளைஞ்சு கொடுத்துட்டு நொடுக்குன்னு உடஞ்சுக்கிட்டு சத்துரும் அப்படியே சத்துரும் மூங்கி மரம் வளையிற மாதிரி எப்ப பார்த்தாலும் வளைஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவர்கள் முதுகில ஏறி இந்த சத்துரும் தேமா என்கிறவன் போனான் பாருங்க. ஓ, கர்த்தர் கலாத்தியாவுக்கு போயாச்சு, கிரேஸ்கைக்கு போயாச்சு, தல்மாத்தியாவுக்கு போயாச்சு. அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்? சில நேரத்துல நாம் கற்களாகவே இருக்கணும். போனா போகட்டும். இதே சம்பவம் இயேசுவுக்கு வந்தது. அவரோடு இருந்த ஒரு கூட்டம் போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து செய்தி சொன்னார். என்ன வாழ்த்து செய்தி தெரியுமா? நீங்களும் போக மனதா இருந்தால் போகலாம். ஓ, நீங்களும் போக சோத்திரம் மனதா இருந்தால் போகலாம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியத்தை விட்டு போகதான் ஆயத்தமாயிருக்கிறார்கள். நிறைய ஊழியக்காரர்களை விட்டு சோத்திரம் போவதற்கு தான் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற நீங்க எப்படிப்பட்ட மனமுள்ளவர்களா இருக்கிறீர்கள்? ஓ, கர்த்தர் நல்லவன். உங்களுடைய இருதயம் ஒரு சபை, ஒரு ஐக்கியம், ஒரு ஊழியம், ஒரு ஊழியக்காரர் அதுல அடங்கி அமைதியாய் இருக்க விரும்புகிறதா? அந்த ஊழியம் எப்படி இருக்குது? பரிசுத்த கல்லா இருக்குது. ஓ, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த கல்லா இருக்கிறாரு. அந்த பரிசுத்த கல்லா அவர் இருக்காரு. அந்த ஊழிய பரிசுத்த கல்லா இருக்குன்னா நாமும் என்ன செய்யணும்? ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சோதர பரிசுத்த கல்லா மாற பார்க்கணும். அதை விட்டுட்டு அடிக்கடி ஊர் மாறுறது, அடிக்கடி இடம் மாறுறது, ஓ கர்த்தர் நல்லவே அடிக்கடி சபை மாறுறது, இப்படி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்ப பார்த்தாலும் போய்கிட்டு இருக்கிற அனுபவம் பெரிய பாதிப்பு. அப்படி ஒருவேளை அடிக்கடி இடம் மாறுறது, ஐக்கியம் மாறுறது, ஊழியம் மாறுறது, சபை மாறுறது, தேவ சித்தத்தை மாறுறது, இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விளைவு என்ன ஆகுன்னு தெரியுமா? இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாத ஒரு ஊழியக்காரன், ஆனா வேற வழி இல்லை, நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா நான் இங்க ஜாதகம் சொல்லல, குறி சொல்லல, சத்தியத்தை பேசுறேன். அப்போ இப்படியே மாறி நம்ம சூத்திர போறவங்களாகவே இருந்தா என்ன நடக்கும்? அந்த புலம்பல் 4:1 சொல்லுகிறது, ஓ கொட்டுண்டு போயிற்று, கொட்டுண்டு போயிற்று, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த கொட்டுண்டு போயிற்று என்பது என்ன? அந்த கொட்டுண்டு போயிற்று என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய வசனம் சொல்லுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவன் சோத்திரம் 3 மற்றும் 5வது வசனங்களை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக 13ஆம் அதிகாரம் சோத்திரம்
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்கிறோம், அந்த கொட்டுண்டு போயிற்று. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கொட்டுண்டு போகிற காரியம் சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அது தேவனுடைய பார்வையிலே வருத்தத்துக்குரியது. வாசிக்கிறேன் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம். சொல்கிறோம், கர்த்தர் நல்லவர். 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அல்லேலூயா. ஒரு இடத்துல நிக்கல, ஒரு அன்பிலே நிலைக்கல, ஒரு உபதேசத்துக்கு காத்திருக்கல, ஒரு தேவன் வைத்த இடத்துல பொறுமையா இருக்கல, பரிசுத்த கல்லா இருக்கிற இடத்துல நாம் ஓபாவா இருக்கிறோம், பரிசுத்த கல்லா இருக்கிற இடத்துல நாம் தேமாவா இருக்கிறோம். வெளிநாட்டு வாஞ்ச வருது, தன் தேசத்தின் ஆசை வருது, தன் இனத்து மக்கள் விருப்பம் வருது. அதனால நீங்க இனத்தை தேடி போறீங்க, தேசத்தை தேடி போறீங்க, ஓபாவை போல பல நாடுகளை தேடி போறீங்க. அப்படின்னா நீங்க போகலாம், தவறே கிடையாது. நீங்க விரும்பினதை செய்யலாம், தவறே கிடையாது. ஓட வேண்டிய அளவுக்கு ஓடுங்க, போக வேண்டிய இடத்துக்கு போங்க. ஆனா முடிவு என்ன ஆகும் தெரியுமா? அந்த புலம்பல் நானும் ஒண்ணு சொல்கிறேன், கொட்டுண்டு போயிடும். எது கொட்டுண்டு போகும்? அந்த 1 ராஜாக்கள் 13:3 வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், நீங்க போங்க, உங்க பலிபீடமே வெடிக்கும். அதுல இருக்கிற சாம்பல் எல்லாம் கொட்டி போயிடும். அதுல என்ன பயம்னாக்கா, 3ஆம் வசனத்துல அந்த தேவ மனுஷன் சொன்னாரு, 5ஆம் வசனத்துல அப்படியே ஆயிடுச்சு. இங்க வெடிச்சது சுத்திரம் சாபத்தின் சுத்திரம், அந்த அசுத்தம் நிறைந்த வயிறு வெடிக்கல. இங்க வெடித்து போனது பலிபீடமே வெடிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு வருஷம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவ்வளவு வருஷம் நான் அதை கற்ற இதை கற்ற செஞ்சது பிரயோஜனம் இல்லை. அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு, அங்க போனேன் இங்க போனேன், நிறைய பண்ண, நான் கத்தருக்குள்ள கத்தருக்கா வாழ்ந்துட்டு பிரயோஜனம் இல்லை. முடிவு என்ன ஆகுது? கொட்டுண்டு போகுது. அத்தனை வருஷம் பாடுபட்டு ஒரு காரியத்தை நான் தைரியமா ரொம்ப தாழ்மையா சொல்லுவேன். நிறைய வளர்ந்த சபைகளும் சரி, தேறின போதவர்களும் சரி, நல்ல பக்குவப்பட்ட முதிர்ந்த விசுவாசிகளும் சரி, அவங்க கடைசி காலகட்டத்துல எல்லாத்தையும் இழந்தவர்களாய் பலர் போனதை நான் கண்கூட பார்த்திருக்கேன். கடைசி கட்டத்துல இறுதி நாட்கள்ல அவங்க சொத்துரத்துல படக்கூடாத பாடுகள், அனுபவிக்க முடியாத வேதனைகள், காணக்கூடாத சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசி இழந்து போனவர்களாய் நிற்கதியாய் அவங்க நிலைமை முடிஞ்சதை பார்த்து, இது ரொம்ப அனுபவம் உள்ள விசுவாசி. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை அழைத்து ஒரு இடத்துல நட்டு வைக்கிறார். உதாரணத்துக்கு யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அந்த யோர்தானிலே ஆழத்துல கொண்டு போய் 12 கற்களை நட்டு வைக்கிறார். இப்போ இந்த கல்லை நட்ட இடம் எங்க? யோர்தானில். அங்க என்ன வருது? தண்ணி வருது. தண்ணி எப்படி வருது? யோசுவா 3:15 சொல்லுது, கரை புரண்டு ஓடுது. அந்த கரை புரண்டு ஓடுற இடத்துல தண்ணிக்குள்ள கர்த்தர் கல்லை நட்டு வைக்கிறார். ஆனா அந்த கல்லு என்ன செய்யணும்? அங்கேயே இருக்கணும். அதுதான் தேவ தீர்மானம். ஐயோ என்னை யோர்தான்ல விட்டாச்சு, ஐயோ தண்ணிக்குள்ள விட்டாச்சு, இங்க கொண்டாந்து நட்டாச்சு, எப்ப பார்த்தாலும் தண்ணி வருது, எப்ப பார்த்தாலும் குளிர் வருது, நம்முடைய ஐயோ எனக்கு நான் இங்க இருக்க விரும்பலன்னாக்கா அந்த கல் சரிந்து யோர்தானுக்குள் விழுந்து அப்படியே கடந்து போய்விடும். ஆனா யோர்தானுக்குள் இருந்தாலும், பிரவாகிக்கிற போராட்டத்துக்கு மத்தியில இருந்தாலும், அந்த நடப்பட்ட கல்லை போல கர்த்தர் வைத்த இடத்திலே உறுதியா இருப்பீர் என்று சொன்னால், யோசுவா சொன்னாரே, இது எதற்காக இந்த கல் நடப்படுகிறது?
நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு. ஓ, இது அடையாளமாய் வைக்கப்படுகிறது. நாங்க யோர்தானை கடந்தோம், கர்த்தர் எங்களுக்கு யோர்தானை திறந்தார், நாங்க வெட்டாந்தரையில வந்தோம், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருந்தார் என்று இது சாட்சியின் கற்கள். ஆண்டவர் சொல்றார், சிஸ்டர், தேவன் வைத்த இடத்துல வச்சு உங்களை ஆண்டவர் பரிசுத்த கல்லா உருவாக்க விரும்புறார். ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஓபா இப்படி எல்லாம் பண்ணிட்டான், என் வேலையே என்னுடைய பிரயாசமே வீணா போயிடுச்சு. ஓ, தேமா இப்படி அக்கிரமம் பண்ணி ஓடி போயிட்டான், அதனால என் செல்வாக்கெல்லாம் போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் ஓபாவையும் தேமாவையும் சொல்லுவதே உங்க வாழ்க்கையா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது போனது, முடிஞ்சிருச்சு. தேமாவுக்கு என்ன பண்ணணும், ஓபாவுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நான் உன்னை வச்ச இடத்துல நீ அடையாள கல்லா இரு. நீ அடையாள கல்லா இருந்தால் வருகிற நாட்களில் நீயும் உன் சந்ததியும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீயும் என் சந்ததிகளும் சாட்சிகளாயிருப்பீர்கள். ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பரிசுத்த கற்கள், கர்த்தருக்காக உருவாக்கப்பட்ட கற்கள், கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள். ஐயோ, ஒருத்தன் சொல்லிட்டான், நான் வழி காட்ட மாட்டேன், இன்னொருத்தன் சொல்லாமையே ஓடி போயிட்டான். தேவனுக்கு மகிமை. ஆனா மோசையை கர்த்தர் விடவே இல்லை. ஓபா போனதுக்கு பின்பும் அந்த வனாந்தரத்தில் வழி நடத்துகிற ஊழியம் மோசைக்கு இருந்து கொண்டுதான் இருந்தது. ஓ, கர்த்தர் தேமா போனதுக்கு பின்பு மோசைக்கு அந்த ஊழியம் இருந்தது. ஓபா போனதுக்கு அப்புறமும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் தேசங்கள் தோறும் பரவினது, பட்டணங்கள் தோறும் பரவினது, சபைகள் தோறும் பரவினது. அது வளர்ந்து 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 பெருகி கொண்டுதான் இருந்தது. இதுல இருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நீங்க எந்த ஓபாவையும் நம்பாதீர்கள். அது ஒரு நாள் கொட்டி போகும், அது போயிடும். ஓ, எந்த தேமாவையும் நம்பாதீர்கள். அவர்கள் ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் விலகுவார்கள். பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து போயிடுவாங்க. நீங்க போடுற கண்டிஷன், நீங்க போடுற நிபந்தனை, உங்களுடைய கடிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு எவ்வளவேனும் போவாது. அவர்கள் கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவர்கள் கிடையாது, கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவர்கள். ஆனால் அவர்கள் போனாலும் ரெண்டே ரெண்டு உங்களை விட்டு போகாது. ஒண்ணு, உங்களை அழைத்த கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டார். இரண்டாவது, உங்க கையில கர்த்தர் கொடுத்த வேதம் உங்களை விட்டு போகாது. ஒரு பக்கம் கர்த்தர், மறுபக்கம் வேதம். இது ரெண்டே உங்களை அற்புதமாய் நடத்தும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்போ யோசிங்க, உங்க கல் பரிசுத்த கல்லா இருக்குது. ஓ சோத்திரம், அந்த பரிசுத்த கல்லுக்கான அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இது கர்த்தர் எதிர்பார்க்கிற அருமையான ஒரு காலமாயிருக்கு. சோதரம், இது கர்த்தர் விரும்புகிற அருமையான ஒரு நாட்களாயிருக்கிறது. இந்த நாட்களிலே ஓ, கர்த்தருடைய பரிசுத்த கற்களாய், நல்ல கற்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவது பார்க்கிறோம், அந்த பரிசுத்த கற்கள் போயிற்று, அது கொட்டுண்டு போயிற்று. இரண்டாவதாக, இந்த பரிசுத்த கற்கள் என்ன ஆனது? அந்த புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தின் அந்த பிற்பகுதியை வாசிக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனைகளிலும் கொட்டுண்டு போயிற்று. இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் எங்க வந்துருச்சுன்னா வீதிக்கு வந்துருச்சு. சோத்திரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அது நல்ல வீதிகளின் முனைக்கு வந்துருச்சு. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஓ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த வீதிகளுக்கு வந்தது எதை குறிக்கிறது தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 10:6.
அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். இப்போ பரிசுத்த கல் முதலாவது போயிட்டு, இப்ப ரெண்டாவது அந்த பரிசுத்த கல் என்ன ஆயிடுச்சுன்னா வீதிக்கு வந்துருச்சு. வீதிக்கு வந்துருச்சுன்னா அது எதை குறிக்கிறது? ஏசாயா 10:6 அழகா சொல்லுது, அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? சேற்றுக்குள்ள இருந்த நம்மை அழைத்து, ஐயோகோ நீ என்ன அசுத்தத்துல கிடக்கிற, ஓ பன்றிகளை போல குனிந்து கொண்டிருக்கிறாய், ஐயோ சேற்றை போல நாட்டத்தில் கிடக்கிறாய், வா நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சீயோன் குமாரத்தியை கூப்பிட்டு அவளை முற்றிலுமாய் கழுவி அவ தொப்புல வெட்டி அவன் தொப்புல தனியா எடுத்துட்டு அவளை நல்ல உப்பு தண்ணி போட்டு கழுவி அவன் மேல இருந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் அவளுக்கு நல்ல துணிய சுத்தி அதுக்கப்புறம் வஸ்திரத்தை தச்சு கொடுத்து அவளுக்கு மூக்குத்தி போட்டு கன்னத்தை நல்ல தோடு போட்டு ஜிமிக்கி போட்டு நல்ல கழுத்துக்கு வளையம் போட்டு கைக்கு வளையம் போட்டு அவளை எந்தெந்த விதத்துல எல்லாத்தையுமே அலங்கரிக்கிறார். ஒரு பொம்பளை புள்ளனா இப்படிதான் இருக்கணும், ஒரு குமாரத்தினா இப்படிதான் இருக்கணும். நீ நிர்வாணமா இருக்க கூடாது, அலங்கோலமா இருக்க கூடாது, அருவருப்பா இருக்க கூடாது, சேறு போல இருக்க கூடாது. அதனால சீயோன் குமாரத்திய நான் உன்னை அலங்கரிக்கிறேன் சொல்லி ஒரு தகப்பன் அலங்கரிக்க முடியாத அளவுக்கு அந்த குமாரத்தி ரொம்ப பூ வச்சு பொட்டு வச்சு நகை போட்டு ஜிமிக்கி போட்டு கொலுசு போட்டு காலுக்கு செருப்பு போட்டு வஸ்திரத்தை கொடுத்து எல்லாம் போட்டு இன்ச் பை இன்ச் அலங்கரிக்கிறார். எல்லாம் அலங்கரிச்சு முடிச்சு அந்த குமாரத்தி அவ வயதுக்கு ஏற்றபடி கொலு 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 கொலுன்னு ரொம்ப அழகா இப்ப பருவத்தை அடைஞ்சிட்ட, நல்ல வாலிபத்துல வந்தாச்சு. இப்போ அவ குமாரத்தி இல்ல, அவ எருசலேமின் சோத்திரம் ஸ்திரியா மாறியாச்சு. ஆனா கர்த்தர் கொடுத்தாரு, அவர் தான் என் தொப்புல வெட்டினாரு, அவர் தான் என் ரத்தத்தை சுத்திகரிச்சாரு, அவர் தான் உப்புனால கழுவுனாரு, அவர் தான் துணினால என்ன மூடினாரு, அவர் தான் எனக்கு ஜிமிக்கி போட்டாரு, கம்மல் போட்டாரு, காலுக்கு செருப்பு போட்டாரு, உடம்புக்கு ட்ரெஸ் போட்டாரு, அவசரத்துல பாதரட்சியை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் மறந்துட்டு அந்த சீயோன் குமாரத்தி என்ன பண்ணிட்டா, அவளுடைய மன விருப்பத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த ஏசாயா 6:10 சொல்லுகிறது, எனக்கு கோபமூட்டின ஜனம். ஓ அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, உங்கள் ஆண்டவர் அழைத்த போது நீங்க சேற்றுல கடந்தீங்க, ரத்தத்தோடு கடந்தீங்க, அலங்கோலமா இருந்தீங்க. உங்களை எல்லாரும் பார்த்து தூக்குறதுக்கு கூட ஐயரப்பட்ட காலங்கள் உண்டு. அவங்க வீட்டுல கூப்பிட்டு தங்க படுக்க அறைய கொடுக்காம வெளி அறைய கொடுத்து ஒதுக்கினது உண்டு. ஆனா அப்படியெல்லாம் உங்க உறவுக்காரர்களும் சொந்தக்காரர்களும் செய்ய என் கர்த்தரோ உங்களை அப்படி அல்ல, உங்களை பிரித்தெடுத்து உங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுத்து கல்லான இருதயத்தை மாத்தி சதையுள்ள இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து புதிய இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல சரீரத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல புஷ்டியும் மேனியும் கொடுத்து உங்களை சீவி விட்டு சிங்காரிச்சு விட்டு தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவுன்னு சொல்லி கொடுத்து அந்தரங்கத்துல போய் ஜோமன்னு சொல்லி நீ சீயோன் குமாரனா இரு என்று சொல்லி உங்களை நல்ல ரட்சித்து அபிஷேக கிருபை கொடுத்து தாளந்து கொடுத்து வல்லமை கொடுத்து வார்த்தை கொடுத்து வேதம் கொடுத்து வசனம் கொடுத்து தரிசனம் கொடுத்து காட்சி கொடுத்து சொப்பனம் கொடுத்து எல்லாம் கொடுத்து இப்ப ஏறத்தாழ அந்த ஆண்டவருக்கே பிள்ளையா மாறியாச்சு, ஆண்டவரை போலவே மாறியாச்சு. ஆனா
கர்த்தர் கொடுத்து 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 பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, அன்பை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, வேதத்தை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, தரிசனத்தை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, மகிமையை பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு, எல்லாத்தையும் கொடுக்க கொடுக்க வேண்டாம் சொல்லாம பெற்றுக்கொள்ள தெரிந்தது. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க காப்பாற்றி கொண்டதுண்டா? இன்னைக்கு உங்க நிலைமை எங்க இருக்குது? வீதிகளில் வந்து நிக்குது. பரிசுத்த கல்லாய் ஜொலிக்க வேண்டிய அநேகர் வீதிக்கு வந்தாச்சு. சாட்சி கெட்டு போயிருக்கு, மனசாட்சி சூடுண்டதாய் மாறி போயிருக்குது. பணத்திற்கு நிக்க முடியல. அன்னைக்கு இருந்த மகிமை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ரெகபோத்தா இருந்தீங்க, இன்னைக்கு இக்கபோத்தா மாறி போயிருக்கீங்க. அன்றைக்கு கானானை நோக்கிய பயணமா இருந்தது, இன்னைக்கு யோர்தானை கடக்கிறதே பெரிய பயணமா தெரியுது. ஆண்டவர் உங்களை சேற்றில் அல்ல களிமண்ணா இருந்தவங்க உங்களை ஒரு பாத்திரமா உருவாக்குனார். ஆனா நீங்க உங்களையே உடைச்சி, உங்க கிருபையை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, வெளிப்பாட்டை இழந்து, வசனத்தை இழந்து, வாக்குத்தத்தை இழந்து, ஒரு பாத்திரமா உருவாக்கின உங்களை நீங்களே உடைச்சி இப்ப களிமண்ணா சொத்துற சேரா மாறி போயிட்டு ஒரு சேற்றை போல ஆயிட்டீங்க. களிமண்ணா இருந்த உங்களை தான் எரேமியா 18:1-2-3 படி அவர் நல்ல பாத்திரமா வணைஞ்சாரு. ஆரம்பத்தில் வணையப்பட்டவர்கள் தான் நீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தேவனுடைய மகிமை ஒண்ணு காணப்பட்டது. அன்னைக்கு நீங்க சிரிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. உங்களை அறியாமலே சிரிப்பீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன் போல சொன்னாங்க. அன்னைக்கு உங்க நடைய உடையும் சத்தம் இல்லாம இருந்தது, அமைதியா இருந்தது. அன்னைக்கு நீங்க பேசின பேச்சு வாயத்திருந்தா வல்லமையா இருந்தது, வசனமா இருந்தது. ஆனா இன்னைக்கு உன் நட மாறி போச்சு, உன் உடை மாறி போச்சு. உன் சத்தத்துல காட்டு கழுதைகளுடைய சத்தம் வருது, கெச்சிக்கிற மிருகங்களுடைய சத்தம் வருது. நல்ல அமைதல் இல்ல, சாந்தம் இல்ல, பொறுமை இல்ல, தயவு இல்ல. எப்ப பார்த்தாலும் கோபம், எரிச்சல், வன்கண் இதெல்லாம் காணப்படுது. காரணம், தேவனுடைய ஆலயத்துக்குள் பரிசுத்த கல்லாயிருந்தவர்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்தாச்சு. ஆனா பைபிள்ல ஒரு மனுஷன், வீதியில இருந்த மனுஷன் அரண்மனைக்குள் போனான் பைபிள் சொல்லுது. இதுதாங்க சாட்சி. அரண்மனையில் இருக்கிற நாம் வீதிக்கு வரக்கூடாது. வீதியில் இருக்கிற நாம் தான் அரண்மனைக்குள் போகணும். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. வீதியில் இருந்த மொர்தெகாய் இப்ப ராஜாவுடைய அரண்மனைக்கு உள்ள போயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வீதிக்கு வந்துட்டீங்களா என்பதை கொஞ்சம் திரும்பி பாருங்க பிரதர். அன்னைக்கு இருந்த கிருபையும் மகிமையும் இருக்குதா என்பதை பாருங்க பிரதர். அன்னைக்கு இருந்த மகிமை சொத்துற வெளிப்பாடு தயை இருக்குதான்னு பாருங்க. வீதிகளின் முனைக்கு வராதீங்க. அது நம்மை போன்றவர்களுக்கு அழகு கிடையாது. அது சோத்திர கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வீதிக்கு வந்தவர்களை குறித்து ஆண்டவர் அழகான ஒரு உபதேசத்தை சொன்னார். என்ன உபதேசம்? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படி அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். இங்க ஒரு வார்த்தையை கவனிங்க. சுத்திர கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்றோம், ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். எதை விரும்புறாங்க தெரியுமா? தன்னுடைய பெயர் முன்பாக வருவதற்கு விரும்புகிறார். தன்னுடைய படம் பெரிதாய் வருவதற்கு விரும்புகிறார். தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு விரும்புகிறார்.
சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன். தமிழகத்தின் அரசியல் கட்சிகளில் மிகப்பெரிய முதுமையான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திமுக கட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுபெரும் தலைவர் ஒருத்தர், அவர்தான் கலைஞருக்கு அடுத்தவரா இருந்தவர், அன்பழகன் என்கிறவர். அந்த அன்பழகன் என்றைக்கோ பேசின ஒரு செய்தியை நான் நேற்று முந்தாள் கேட்டு இன்னைக்கும் கேட்டேன். அவர் அழகான ஒரு தத்துவத்தை சொல்றார். என்ன தத்துவம் சொல்றாருன்னா, எல்லாரும் கட்சிக்காக உழைக்கிறாங்க, அதுல சிலர் தன்னுடைய பேருக்காக உழைக்கிறாங்க. தன்னுடைய பேருக்காகவும் தன்னை பிரபல்யப்படுத்துவதற்காகவும் யாரெல்லாம் கட்சிக்கு உழைக்கிறார்களோ அவர்களுடைய உழைப்பில் அவர்கள் முன்னேறவும் முடியாது, அவர்களால் கட்சி வளரவும் செய்யாது, அவருடைய உழைப்பெல்லாம் வீணாய்ப்போம். ஆனால் தன்னுடைய பேருக்காகவும் தன்னை பிரபல்யப்படுத்துக்காக உழைக்காமல் கட்சிக்காகவே உழைக்கிறவர்கள் யாரோ, கட்சிக்காகவே பாடுபடுகிறவர்கள் யாரோ, ஒரு காலம் வரும்போது இந்த கட்சி அவர்களை கனம் பண்ணும், அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். இதுதான் அரசியலின் அடிப்படை என்று சொல்லுகிறது. அந்த செய்தியினை வெகுவாய் தொட்டது. ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற அறிவு, ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற ஒரு புத்தி வெளிப்பாடு இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய வம்சத்துக்காகவும் தன்னுடைய பேருக்காகவும் தன்னுடைய புகழ்ச்சிக்காகவுமே பிரயாசப்படுகிற நிலைமை இந்த புலம்பல் 4:1 சொல்கிறபடி அந்த பரிசுத்த கற்கள் வீதிகளுக்கு வந்துவிட்டு வீதிகளில் வந்து கொட்டி கிடக்குது. ஓடின ஓட்டம் வீண், பட்ட பாடு வீண், எடுத்த முயற்சி வீண், எந்த அடையாளமும் இல்லை. சரி, முதலாவது நாம் பார்த்தோம், இந்த பரிசுத்த கற்கள் போயிற்று. இரண்டாவது பார்த்தோம், இந்த பரிசுத்த கற்கள் வீதிக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம என்னதான் செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. ஓ புலம்பல் 4:7 வாசிக்கிறேன். அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். அப்ப நம்ம என்னதான் எப்படிதான் மாறணும்னா, அந்த புலம்பல் 4:7 சொல்லுது, ஒன்று உறைந்த மலையை போல மாறுங்க, மலையை போல சுத்தமா மாறுங்க. இரண்டாவது பாலை போல வெண்மையாயிருங்க. மூணாவது பவளத்தை போல சிவப்பா இருங்க. நாலாவது இந்திர நீலத்தை போல நல்ல மேனியாயிருங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, 4 காரியம் சொல்லுது. 1 மலையை போல சுத்தம், 2வது பாலை போல வெண்மை, 3வது பவளத்தை போல சிவப்பு, 4வது இந்திர நீலத்தை போல மேனி. இந்த இந்திர நீலம் எதை குறிக்கிறது தெரியுமா? ஓ சுத்ரம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம எங்க சுத்தினாலும் சுத்ரம், நம்ம எங்க போனாலும் கடைசியா நம்ம எங்க வரணும்? இந்த இந்திர நீலத்தை போல மாறணும், இந்திர நீலத்தை போல காணப்படும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சோதரம், இந்த இந்திர நீலத்தை குறித்த அருமையான ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 5:14. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தம் போல் இருக்கு. இந்த இந்திர நீலம் என்பது தேவனுடைய சரீரத்தை குறிக்கிறது. ஒரு முக்கியமான சத்தியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்.
நீங்க வெளியேற பெற்ற கல்லா இருங்க, கோமதக கல்லா இருங்க, இந்திரநில கல்லா இருங்க, இன்னைக்கு கர்த்தர் சொன்ன பரிசுத்த கல்லா இருங்க, நல்லது. ஆனா கடைசி வரைக்கும் அந்த இயேசுவின் அங்கமாகவே இருங்க, இயேசுவின் அங்கத்தில் ஒருவராய் மாறுங்க. புலம்பல் 4:7 அந்த இந்திர நீலத்தின் அங்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து மீண்டும் பரிசுத்த ஸ்தலத்திலே வைத்து அவருக்காகவே பயன்படுகிற பரிசுத்த கற்களாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. நாம் தேவனுடைய அங்கமாகவும் அவருடைய சரீரமாகவும் மாற வேண்டும். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பிரதான சக்தி. இந்த அருமையான செய்தி ஒருவேளை கடிந்து கொள்ளுதலோடு இருந்திருக்கலாம். இந்த அருமையான செய்தி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமாய் இல்லாமல் உங்கள் இருதயத்தை குத்துகிறதா இருந்திருக்கலாம். ஆனால் நான் அதை குறித்து கவலை கொள்ளவில்லை. நான் விரும்புகிறது ஒன்றே ஒன்று, கர்த்தர் நீங்கள் பரிசுத்த கற்களாய் இருக்கிறீர்கள், நீங்க கொட்டி போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களை பரிசுத்த கற்களா வச்சிருக்காரு, நீங்க வீதிக்கு வந்துடக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்க இந்திர நீல கல்லாக கிறிஸ்துவின் அங்கமாக அவருடைய சரீரமாய் இருக்கணும், அந்த ஆலயத்திலே இருக்கணும், தேவனுடைய பலிபீடத்திலே இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். அதுதான் என் வாஞ்சை. உங்களை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக, உங்க கணவன்மாரை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக, உங்க மனைவிமாரை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக, உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக, உங்க ஊழியர்களை அப்படி மாற்றுவாராக, உங்க சபையையும் கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் ஒரு பரிசுத்த கற்களாய் மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மௌனமா இருக்காதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஆண்டவர் என்னை விட்டு தேமாவை என்னை விட்டு ஓபாவை போனாலும் பரவாயில்ல, என்னை விட்டு தேமாவே போனாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, நீர் அல்லவா என்னை அழைத்து, ஓபா போனாலும் மோசையோடு இருந்து, தேமா போனாலும் பவுலோடு கூட இருந்து, ஆமாண்டவரே, நான் நம்பினவர்கள் போனார்கள் ஐயா, நான் கைத்தடியாய் வைத்திருந்தவர்கள் போனார்கள் ஐயா, நான் முன் செல்லும்படி சொன்னவர்கள் விலகி போனார்கள் ஐயா, ஆனால் நீர் போகவில்லையே, நீர் என்னோடு இருக்கிறீரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆண்டவரே, ஒரு கையிலே கிறிஸ்துவையோ மறு கையிலே வேதத்தை பிடித்திருக்கிற தேவ பிள்ளையாய் என்னை மாற்றும் ஐயா. கேளுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. நான் வீதியிலே போயிடக்கூடாது, வீதியிலே கொட்டப்பட்டு அடிக்கடி சபை மாறுகிறேன், அடிக்கடி உபதேசம் மாறுகிறேன், அடிக்கடி ஊழியம் மாறுகிறேன், அடிக்கடி சத்தியம் மாறுகிறேன். அந்த தன்மை என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கடைசி நான் கொட்டுண்டு போயிடக்கூடாது. ஐயோ, நான் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு 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 கடைசி தேவனுடைய கோபாக்கினால் கொட்டுண்டு போக கூடாது ஐயா. ஆண்டவரே, ஒரு ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்த கற்களாய் மாற்றுவீராக, பரிசுத்த கற்களாய் மாற்றுவீராக. ஆண்டுடைய அபிஷேகம் தொடுவதாக, கர்த்தருடைய கிருபை தொடுவதாக. ஓ சீயோன் குமாரத்தை அலங்கரித்த தேவன் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மை அலங்கரிக்கிறார். அலங்கோலங்களை மாற்றி அலங்காரத்தினால் நிரப்புகிறவர். அல்லேலூயா. அவரே தொப்புளை வெட்டுகிறார், அவரே ரத்தத்தை துடைக்கிறார், அவரே துணிகளால் சுற்றுகிறார், அவரே உப்பினால் கழுவுகிறார், அவருடைய குமாரத்தியாய் மாற்றுகிறார், அவரே நம்மை குளிப்பாட்டுகிறார், அவரே வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார், அவரை போல் அலங்காரமாய் கர்த்தர் மாற்றுகிறாரே. கிருபையே மெக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தெய்வமே மெக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே மெக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் மீண்டும் ஒரு விசையாய் இந்த வாரத்தின் கடைசி நாளிலே, இந்த சனிக்கிழமை இரவிலே நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க
கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரிசுத்த கற்களை குறித்து பேசி இருக்கு. பேருக்கு அது பரிசுத்த கல்லா இருந்தாலும் அது பரிசுத்தமே இல்லாத மங்கி போனதும், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கொட்டுண்டு போனதும், வீதிகளுக்கு போன கற்கள் என்று ஒரு பயங்கரமான செய்தி எங்களோடு பேச. எங்க ஜீவியம் இப்படி ஆகிவிடாதவள். அந்த புலம்பல் 4:7 நாங்கள் நசரேயர்களாய் மாற உதவி செய்யும். இந்திர நீலம் போன்ற கிறிஸ்துவின் அங்கமாயிருக்க உதவி செய்யும். எங்க ஜீவியத்தை பரிசுத்தத்தோடு ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து துதியோடு அதிக உதவி செய்யும். இந்த செய்தி கேட்டவுடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள் இப்பொழுதே ஒரு கிருபை நிரப்ப. இந்த செய்தியை பொறுமையாய் கேட்டவுடைய பிள்ளைகளுடைய ஸ்தலங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் இப்பொழுதே ஒரு மகிமை மறைக்கட்டும். இன்றைக்கு இரவிலிருந்து கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய மகிமையும் இவர்களை மூடி மறைத்து, வீட்டை மூடி மறைத்து, ஸ்தலங்களை மூடி மறைத்து, எல்லாமே பரிசுத்த கற்களாய் மாறட்டும். ஆண்டவரே காத்துக்கொள்ளும். தேவனுடைய கிருபை தாமட்டும். நாளைக்கு உலகம் முழுவதும் நடக்க போகிறேன். எல்லா பரிசுத்த ஆராதனைகளை ஆசீர்வதியோ தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.